வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். ஸோ எல்லாருக்குமே பாசிட்டிவ் மார்னிங். ஸோ எல்லாருமே இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக டே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளால முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட வந்து எல்லா டெஸ்ட்டையும் எடுங்க. நீங்க டெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் அப்படி ப்ராக்டிஸ் பண்றாங்க, இப்படி ப்ராக்டிஸ் பண்றாங்க, அவையெல்லாம் நல்ல மார்க் எடுக்கிறான், நம்மளால முடியுமா அப்படின்னு செல்ஃப் கம்பேர் பண்ணாதீங்க. அது உங்களை டிமோட்டிவேட் பண்ணும். சரிங்களா? நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்ட்ட சொல்றதுக்கான இந்த வீடியோவை மேக் பண்ணேன். நீங்க வந்து உங்க லைஃப்ல நிறைய இடத்துல ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பீங்க. ஏதாவது ஒரு அசிங்கப்பட்ட தருணம் இருக்கும். உங்க அப்பா அம்மா முன்னாடியே அசிங்கப்படுத்திருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா இருக்கலாம், ஃபீஸ் கூட கட்ட முடியாம இருக்கலாம், இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட போனாலே எல்லாருமே பாத்தீங்கன்னா என்னப்பா என்ன வேலை பார்க்குறேன்னு போட்டு நம்மள தாளிச்சு எடுப்பாங்க. ஐயோ, மூச்சு வாங்க படியேறி வந்தது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல்லலாம் ஜாலியாக இருந்துட்டு இப்போ ஒரு கமிட்மெண்ட்குள்ளே நுழையும் போது வந்து நம்ம நிறைய ஒரு ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணுவோம். சரிங்களா? தயவு செய்து அதை கூலாக ஹேண்டில் பண்ணுங்க, ஒரு மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ணுங்க. சரியா? டக்குன்னு எவன் டைமே கோவத்தை காட்டாதீங்க. சரிங்களா? எவன் பேசுறானோ அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம்னா அது உன்னோட சக்சஸ். உன் சக்சஸ் பார்த்தேன்னா வந்து அவன் பேசுன வாயையும் அடைக்கும். அவன்கிட்ட போய் நீ ஆர்குமெண்ட் பண்ணிலாம் நீ ஒன்றும் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ ஜெயிச்சிட்டா பாஸ் பண்ணிட்டேனாலே வந்து அவன் ஆட்டோமேட்டிக்கா வாயடைச்சு போய் வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்ருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து உன்னோட குரோத்தும் உன்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸும் பார்த்தீங்கன்னா மாறும். சரிங்களா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இவ்வளவு நாள் பேங்க் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட கூட முடியாம நீ இருந்திருக்கலாம். ஆனா நீ பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லைஃப் ஸ்டைல் வரும் பாரு, அது அப்படியே வேற மாதிரி இருக்கும். தெருவில் உடனே போடா வாடான்னு சாருன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா பொண்ணு கொடுக்குறேன்ட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். நீ ஒன்னே ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ண, உன் ஓல்டர் வெர்ஷனே நீ ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணி, எதுக்கு நம்ம மற்றவனை போயிட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும்? அவன்கிட்ட நம்மளை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளையே ஜெயிக்கணும். நான் தான் சொல்லுவேன், ஒன்னை நீயே பீட் பண்ணணும், ஒன்னை நீயே ரிவெஞ்ச் எடுக்கணும். உன்னோட ஓல்டர் வெர்ஷன் எப்படினாலும் இருந்திருக்கலாம், ரிவெஞ்ச் எடு, முடியும் உன்னால. பாஸ் பண்ணி காட்டு. நம்பிக்கை இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க. சில சமயம் உங்களுக்கு ஹோப்பே விட்டுரும், வேணாண்டா போடா அப்படின்ட்டு போகணும்னு திங்க் பண்ணேன்னா வீட்டில் வந்து மண்டையிலே கொட்டுவேன். சரியா? நம்ம இங்க பாதி கடலை தாண்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் ட்ரை பண்ணா கிடைச்சிடும். இது தெரியாம பாதியிலே வந்துட்டு முடியலன்னு சொல்லி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க. நீ எங்க போனாலும் அங்க ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. இதுதான் உன் உலகம். இதுல தான் நீ ஜெயிச்சு காட்டணும். இதுல தான் நீ வந்து பாஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன நீ தப்பு பண்றேன்றத யோசி. ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் எடு. ஒரு 2-3 நாள் படிக்காத, நம்ம கிட்ட என்ன தப்பு இருக்கு, நமக்கு ஏன் மார்க் வர மாட்டேங்குது, மார்க் வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி ஆர்டர்ல நம்ம படிக்கணும். இப்ப நம்ம ஃப்ரெஷரா உள்ள ஜாயின் பண்றோமா, நான் அதை தான் உங்கள்ட்ட திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு மென்டார் உங்களுக்கு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட கேளுங்க, சார் நான் இப்ப இது முடிச்சிட்டேன், அடுத்து எது போகணும், இது முடிச்சிட்டேன் அடுத்து எப்படி போகணும், இது முடிச்சிட்டேன் அடுத்து எப்படி போகணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா க்ரோ ஆகுங்க. எடுத்தோன்னே எவனும் மேல போய் நின்ற முடியாது. அப்படியே கிராஜுவலா உங்களை நீங்க மோல்டு பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். சரியா? நம்மளை அசிங்கப்படுத்த முன்னாலாம் கொய்யால ஜெயிச்சு காட்டணும். ஜெயிச்சு நீங்க காட்டுவீங்க நம்புறேன். ஸோ மறக்காம நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு சூப்பர் பேட்சோட 3rd டே. ஸோ டெஸ்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பர் பேட்ச் டெஸ்ட் போய் போடுங்க. ஸோ ராயல் பாஸ் வந்து ஒரு ஆர்கனைஸ்டான பேக்கேஜா இருக்கும். அது மட்டும் இல்லாம பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சூப்பர் பேட்சுக்கு நீங்க ஜாயின் பண்ற லிங்க்கும் பாத்தீங்கன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி சூப்பர் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல தான் நீங்க டெஸ்ட் போட்ட மார்க் அண்ட் ரேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆஃபர் இன்னையோட முடிக்க போறோம். பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஜெயிப்போம்னு நினைச்சு ஓடுங்க. டவுட்டோட ஓடாதீங்க. நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சு ஓடுங்க. மற்றவெல்லாம் நீ பாஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா போன எல்லாரும் உன்ட்ட திரும்ப வந்துருவாங்க. சரிங்களா? இப்பெல்லாம் உங்களுக்கு தனிமையா ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட சுத்த முடியாது, நினைச்சதை இது பண்ண முடியாது. சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. நம்ம ஜெயிக்கிற வரை எல்லாத்தையுமே ஒதுக்கி வைங்க. ஜெயிச்ச பிறகு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியது நடக்கும், வர வேண்டியவங்க வருவாங்க. சரிங்களா? ஸோ இதை தான் உங்கள்ட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு பிகினர்ஸ் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஆஸ்க் மீ எனிதிங்னு சொல்லி. நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ இன்னைக்கு சாயந்தரம் வரும். உங்க டவுட்ஸ் எல்லாமே சால்வ் பண்றேன். மேக்ஸிமம் குவான்ஸ் எப்படி சார் படிக்கிறது, எனக்கு ஸ்பீடு வர மாட்டேங்குது, குவான்ஸ் படிக்கவே பிடிக்கல அப்படின்லாம் போடுறேன். இதுல ஒருத்தன் போட்டிருக்கான், சார் லவ் ஃபெயிலியர் ஆச்சு அதுக்கு என்ன பண்ண அப்படின்ட்டு. இது என்ன கேள்வி? ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அங்கிட்டு தாண்டி அப்படியே போக வேண்டியதுயா. சரிங்களா? ஸோ உங்க விடுபடுறது உங்கள் ஜாக்சன்.